டேண்ட்ரஃப் இருக்காட்டிருக்குங்க. புரியுது. டேண்ட்ரஃப் போடுங்க. நல்லா தான் இருக்குது உங்கள் ஸ்கேல்ப்பு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, முன்னாடி மட்டும் போயிடுதுங்கிறீங்க. முன்னாடி தான் போகுதுன்னு சொல்கிறேன். முன்னாடி நீ படிச்சதுலேருந்து நான் நல்லா தான் இருக்கு. உன்னோட ஷாம்பு டப்பா தான் நான் தேய்ச்சிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே, பண்ணிக்கலாங்க. ஓகே பார்த்து நான் திக்னஸ் இருக்கிற அளவுக்கு இது பண்ணி விட்றேன். ஓகே. சரி. ஓகே. சரி. ஓகே, தேங்க்யூடா. சரி கண்ணு, பண்ணிட்டு அனுப்பலாம். ஓச்சா யூவே பண்ண செய்யிட்டாங்க. பெரியம்மா வச்சுதான் பேசுவோம். பெரியம்மா பத்திரம். சரி, அப்போ நீங்கள் இங்கே வந்து நின்னுங்க. ஃபஸ்ட்டு பிஃபோர் ஆஃப்டர்நூன் எடுத்துடலாம். பெரியம்மான்னு தக்கிட்டு கிளிப்பு தானே போட்டு அலையிறான். இவளும் அப்படியே தான். பின்றது வேலையே கிடையாது. ஆகினா 2 பேரும் கிளிப்பு போட்டுக்கிறாங்க. ஹவுஸுக்கு நல்லா நல்லா இருந்துச்சு. குளிச்சு நான் கிளாஸில் ஆஃபீஸுக்கு போகிறதுங்காட்டி அநியாயத்துக்கு. இந்த ஊசி ரொம்ப முனையாக அந்த இடம்லாம் ரொம்ப மெலிசாக இருக்குது. நீங்கள் இது பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியாது. பார்த்தியா, 4 மாதத்துக்கு ஒரு போதான் நோட் பண்ணுறாங்க. முடி அம்மாவுக்கு வந்துருச்சு பிடிச்சிங்களா. டெய்லி ஒரு வாரம் வாரத்துக்கு தான் ஒதுக்க வரேன். அதில் எதுவுமே சொல்ல மாட்டேன். இத்தனைக்கும் இந்த உங்ககிட்ட ஷாம்பு வாங்கி போய் போடுறது தெரியும். ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேன். முடி வந்துருக்குது வரல அப்படி இப்படியே சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவா, பாருப்பா செஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுவா, பேசிக்கிட்டப்பா ரொம்ப எனக்கு ஓவர் அளவுக்கு இருப்பார். வீட்டில் இருந்து நல்லாவும் மேக்கப் ஓவராக போட்டுருப்பாரு. வெளியில் போகிறப்ப கூட இந்த மாதிரி பண்ணல செஞ்சு அப்படின்னு ஹவுஸாக சொன்னா அப்படின்னா அவன் சொன்னாதான் நான் கேட்குது. நம்ம சொல்றதெல்லாம் காதலையும் வாங்க மாட்டேங்குது. வராங்க, நான் சும்மா நாளே பயந்துட்டு கிடக்கிறவா. தலை இப்படி ஆட்டுறீங்களா? இப்படி ஷேக் பண்ணுங்க.